மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா உள்ள. இப்ப சமீபத்துல வாழை அப்படிங்கிற படத்துல மாரி செல்வராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். தேவாசாருடைய ஒரு பாட்டு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேங்கிறதான் கதை. நம்ம நடுவுல இடைப்பட்ட ஒரு காலகட்டத்துல தேவாசார் மியூசிக் அப்படின்னோடனே அது ஒரு செகண்டரியா நினைச்சு விட்டுட்டோம். நிறைய அப்படியே ஓகே சார் எல்லாம் தேவாசார் மியூசிக் தான் சார், தேவா பண்ணிருக்காரு அப்படின்னு விட்டோம். ஆனா இப்போதான் தெரியுது அவருடைய மியூசிக் நாலேஜ் என்ன. ரஜினி சார் அவ்வளோ சீக்கிரமா எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் ஒரு பெரிய பப்ளிசிட்டி எல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஷோவுக்கு போய் அவரை இன்வைட் பண்ணும்போது அதை அவர் மேடையில் சொல்றாரு, தேவா சார் கிளம்பிட்டாரு, கிளம்பணும் மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லி நீங்க பப்ளிசிட்டி கொடுங்க அப்படின்னா. அவர் இவ்வளவு எளிமையா இருக்காரா அப்படிங்கறதுதான் ஒரு எளிமையானா என்னென்ன யதார்த்தமா, எளிமைங்கிறத வார்த்தையை விட யதார்த்தமா இருக்காரு. அதான் நான் ஒரு சமீபத்தில் ஒன்று சொன்னேன், சார் எங்கிட்ட BMW இருக்கு, எங்கிட்ட ஆடி இருக்கு, எங்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, எது இருந்தாலும் நீ உட்கார்ற சீட்டு மட்டும்தான் உனக்கு சொந்தம். ஒரு நாள் மார்கழி மாசம் அவ வீட்டு முன்னால அப்படின்னு அது பாடும்போது அவ என்ன தொட்டா அப்படின்னா என்னை கூப்பிட்டாரு, நீ தான் என்ன கேட்குற சரியா, நான் மயக்கத்தில் அவளை தொடலை அப்படின்னோடனே போங்கண்ணே. அவருடைய வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கரகரத்த ஒரு வாய்ஸ். ஆனா அதே சமயத்துல அந்த இதெல்லாம் இந்த பாட்டு பாடும்போது சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா, சல்லோமியா சல்லோமியா. தமிழே அமுதே வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக நான் ஏறக்குறைய ஒரு 400 இன்டர்வியூ கிட்ட எடுத்திருக்கேன். அப்படின்னா என்னுடைய முதல் இன்டர்வியூ கொடுத்தது என்னுடைய அன்பு அண்ணன் ஆதவன் அவர்கள் தான். இன்னைக்கு நான் 400 இன்டர்வியூ கடந்ததுக்குன்னா அண்ணனுடைய ஆசீர்வாதம்னு சொல்லணும். நான் முதல்ல கேட்கும்பொழுது எப்படி ரொம்ப அன்போடு ஒத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் நான் கேட்டபோது வந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் உங்களோட சேர்ந்து ஒரு நேரத்தை பகிர்ந்து கொள்றது அப்படிங்கிறது. உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனிதே துவங்கலாம். என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தேவாசரனுடைய பர்த்டே ஸ்பெஷலுக்காக பேச வந்திருக்கோம். தேவா சார் ஒரு இசையமைப்பாளர், நீங்கள் இப்போ சமீப காலமாக பாடகராக, மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஒரு நடிகருங்கிற தாண்டி ஒரு பாடகராக பரிணாமிச்சுட்டு வரீங்க. தேவா சார் ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிற பார்வையிலிருந்து சொல்லுங்க. தேனிசை தென்றல் தேவா, அதாவது நமக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இசைஞான இளையராஜா சார் ஒரு சைடு இசைப்புயல் ஏஆர் ரகுமான் இருந்த காலகட்டங்களில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் தான் தேனிசை தென்றல் தேவா. ஸோ அவர்கிட்ட பயணிக்கிற அனுபவம் அப்படிங்கிறது சமீபத்தில் தான் கிடச்சிது. சமீபத்தில் அவரை வச்சு பாஷா டூர்னு சொல்லிட்டு யூஎஸில் ஒரு 6 நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது தான் அவரோட பயணிக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவம். அப்போ தான் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனிசை தென்றல் தேவா அவரோட இசை அப்படிங்கிறது ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு இசை. நம்ம இசைஞான இளையராஜா சார் போட்ட மெலடி சாங்கும் இருக்கும், அதே சமயத்தில் ரஹ்மான் சார் போட்ட ஒரு வெஸ்டர்ன் பீட்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி கேட்ட கானா பாடலாம் இருக்கும். பொதுவாக அவரை கிங் ஆஃப் கானா பாடல்கள் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் போட்ட மெலடி சாங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வெஸ்டர்ன் பீட்டில் போடுறதும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவரோட அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது எனக்கு பிரமிச்சு போய் வர பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு யதார்த்தமான மனிதர். ஸோ அந்த யதார்த்தமான மனிதரோட பழகிற அந்த வாய்ப்பு சமீபத்தில் தான் எனக்கு கிடைச்சது. அவருடைய பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள்? ஏராளமான பாடல்கள் இருக்கு. அவர் பண்ண பாடல்கள் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக எல்லா திரைப்படத்துலையும் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. சமீபத்தில் லப்பர் பந்து படத்தில் கூட பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ராசி தான், கை ராசி தான். அந்த பாட்டு வரும்போதே உடனே ஃபர்ஸ்ட் டயலாகே தான், சே ராஜா ராஜா தான் ஆடுவேன், ராஜா ராஜா தான், ஆனால் இது தேவா பாட்டு அப்படின்வாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னன்னா
பல பேர் வந்து சில நல்ல பாடல்கள் எடுத்துக்கிட்டு இல்லை, அது வந்து கண்டிப்பாக அது ராஜா சார் தான் அப்படின்வாங்க. ராஜா சார் நிறைய பாடல்கள் போட்டிருக்காரு. பட் தேவா சார் போட்ட பாட்டுங்கிறது சில பேருக்கு தெரியாது. தெரியாது. அதுல பிரபு சார், குஷ்பு மேம்லாம் நடிச்சது அப்படின்னா நிறைய வந்து நம்ம வந்து சின்ன தம்பி, பாண்டித்துறை, கிழக்கரைன்னு வரிசையா பார்த்துட்டே இருந்திருப்போம். பி வாசு சார் டைரக்ஷன்ல நிறைய படங்கள் வந்து ராஜா சார் தான் மியூசிக். ஆமா. ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது இல்ல எல்லாரும் வந்து இது கண்டிப்பா ராஜாவா தான் இருக்கும் அப்படின்றவாங்க. ஆனா அதுலயே வந்து ஒரு படம் வந்து கிழக்கு கரைன்னு ஒரு படம் தேவா சார் மியூசிக். அது நிறைய பேர் தெரியாது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பிறந்தவ இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்கும்போது எல்லாரும் ஆஹா சூப்பருங்க, கண்டிப்பா ராஜா வந்து அப்படின்வாங்க. ஆனா அது தேவா சார் பாட்டு. இது மாதிரி வந்து ஏராளமான பாடல்கள் இருக்கு. ஸோ விஜயகாந்த் சாருக்கு வந்து நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த ராசிதான் கைராசிதாங்கிற பாட்டும், என்னாசை மச்சானுங்கிற படம், அந்த படத்துல வந்து ஆடியில செய்தி சொல்லிங்கிற பாட்டு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல வாழை அப்படிங்கிற படத்துல மாரி செல்வராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். தேவா சாருடைய ஒரு பாட்டு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேங்கிறதான் கதை. ஸோ வாழை படத்துல அந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டிங்கிற பாட்டுக்கு நான் ஸ்கூல்ல டான்ஸ் ஆட போயிட்டேன். அந்த சமயத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுல எல்லாரும் இறந்துட்டாங்க, எங்க அக்கா எல்லாம் இறந்துட்டாங்க. இதுதான் அந்த கதை. ஸோ அந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டிங்கிறது இப்போ ரீசெண்டா பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து தூதுவேளை இலையரைச்சுங்கிற பாட்டு. இது மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவருடைய பாடல்கள் அப்படிங்கிறது டக்குன்னு மக்கள் மனசுல பதிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான இசை. நீங்க இப்ப சமீபத்துல போன இந்த இசை நிகழ்ச்சி அமெரிக்காவுல எப்படி இருந்தது இந்த வரவேற்பு தேவா சார் ஸ்டேஜ்? மிகச்சிறந்த வரவேற்பு. அதாவது என்னன்னா இது வரைக்கும் வந்து நான் நிறைய நான் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நிறைய லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் தான் ரொம்ப யதார்த்தமா பழகுவாங்க. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னப்போ என்னன்னா, நான் இது வரைக்கும் நிறைய பேரோட ஷோ போயிருக்கேன், நிறைய பேரோட ஷோ பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம். ஒரு சில பேர் லிமிட்டோட இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் தேவா சார் மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது இல்லை. இனி நான் பார்க்க போறேனா அந்த மாதிரி ஒருத்தருங்கிறதும் தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தம். முதல் விஷயம், அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நபர், ரொம்ப எளிமையான நபர். அதுக்கப்புறம் வந்து மனசுல பட்டதை சொல்லக்கூடியவர், கல்மிஷம் கிடையாது, யாருக்கிட்டையும் மூடி மறைச்சு பேசுறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபராக நான் தேவா சாரை பார்த்தேன். நான் வந்து மேடையிலே சொன்னேன். ஆக்சுவலாக என்னன்னா, மேடையில் அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பர்ஃபார்ம் பண்ணும்போது கீழே இருக்கவங்கலாம் பயங்கரமாக சத்தம் போடுறாங்க, அப்படியே தேவா தேவா அப்படின்னு கத்துறாங்க. இவர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறாரு, எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்றாரு. அப்போ நான் மேடையில் சொன்னேன், நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். மேடையில் சொன்னேன், அதாவது மேடையில் இருந்தபடியே மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரே லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் தேனிசை தென்றல் தேவான். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து என்ஜாய் பண்றாரு. ஒருத்தரை வந்து லிட்டரலா ஒரு ஷோ பார்த்துட்டு கீழே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் சத்தம் போட்டாங்க சார், செமையா இருந்தது சார்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கத்துறாரு, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு எல்லாரும் சைலண்ட் பண்ணிட்டு கத்துறாரு. ஷோனா இது ஷோ அப்படிங்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, வெறும் பாடல்கள் மட்டும் இல்லை, ஹவ் யூ பிஹேவ் ஆன் ஸ்டேஜில் வந்து தேவா சார் வந்து எப்படி பிஹேவ் பண்றாரு, அதை பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ மேடையில் இருந்தபடியே வந்து அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு நன்றி சொல்றது, அவங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்றது, இங்கேருந்து லவ் யூ தேவான்னு, ஐ லவ் யூ டூ அப்படின்னுவாரு. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு ரொம்ப குழந்தை மாதிரி ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொன்னோம் தேவா சார். நிறைய வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவருடைய கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கண்ணீர் விட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன் கஷ்டப்படுறது அப்படிங்கிறது, எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கிராமத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் வந்து அவங்க பட்ட கஷ்டம், முதல் தடவை இந்த சினிமாவை தேடி வர்றது, வாய்ப்பு தேடி வர்றது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றதும், அதே சமயத்துலனா சென்னையில இருந்து சாதாரணமாக வந்து எல்லாருமே பிழைக்க வந்தவங்க தானே சென்னைக்கு. வெளியூர்லேருந்து தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து இங்கே வந்தவங்க. சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தருக்கு அவர் இந்த மண்ணோட இது என்னன்னு தெரியும். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, இங்கே இருக்கிற கஷ்டம் என்ன, அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் என்ன, எத்தனை பேர் வந்து முயற்சிக்காக எவ்வளோ நாள் முயற்சி பண்ணார். அப்புறம் நிறைய இந்த சைக்கிளில் ட்ராவல் பண்ணதை பற்றிலாம் சொன்னார். இப்போ ரொம்ப வருஷமாக சைக்கிள்லேயே தான் வந்து போயிட்டுருப்பாராம். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப யதார்த்தமாக அவர் சொல்கிற போது அவ்வளோ அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, அதில் ஒரு தெளிவு இருந்ததுன்னுவாங்கல்ல. ஸோ முதல் படம் வந்து வாய்ப்பு கிடைச்சோன்னா அட்வான்ஸ் கொடுத்தாங்க, உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வச்சோம்ப்பா அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு ஜாலியான ஒருத்தர் அவர். ஸோ அதே சமயத்தில் வந்து அவருடைய இசையில் எங்கேயுமே அவர் வந்து விட்டு கொடுக்கல. எங்கேயுமே வந்து அவர் வந்து என்ன சொல்றதுன்னா காம்ப்ரமைஸாக எங்கேயுமே போகல. அந்த அளவுக்கு வந்து நல்ல மியூசிக்கும் பண்ணியிருக்காரு,
நல்லாவும் அதுக்கப்புறம் வந்து ஷைனா இருக்காரு. ஸோ அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக. சரி இன்னைக்கு தேவா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பையன், பேரன், பேத்தி, தம்பி எல்லாரும் வந்து ஒண்ணா இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தம்பிங்க கொடுக்குற மரியாதை இருக்குல்ல, சபேஷ் முரளி கொடுக்குற மரியாதை, அதை லைவா பார்க்குறேன். அப்போ வந்து நான் ஒரு தடவை சபேஷ் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே இப்படி ஒரு அண்ணன் தம்பி இருக்க முடியும்னு தெரிஞ்சிருந்தா அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். கண்டிப்பா. சரி இன்னைக்கெல்லாம் வந்து வெளியில போய் நடிக்கலாம், மேடையில் நடிக்கலாம், நிறைய பப்ளிக்கில் பார்க்கும்போது அண்ணன் அப்படிங்கலாம். ஆனால் நான் பப்ளிக்கில் சொல்லலை, நான் பர்சனலாக இருக்கும்போது சொல்கிறேன். பர்சனலாக இருக்கும்போது எப்படி பேசுகிறாங்கிறதே சொல்கிறேன். நாங்கள் இருக்கோங்கிறதுனால இல்லை, நான் இல்லாத இடத்துலையும் தூரத்தில் பார்க்குறேன், என்ன நடந்துக்கிறாங்கன்னு பார்க்குறேன். அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ ஒரு வாழ்க்கையை கரெக்டாக வாழ்கிறாரு, தன்னுடைய ஃபீல்டை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சக கலைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருல, அது இன்னும் சூப்பரான ஒரு விஷயம். சரி இப்போ மியூசிஷியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேஜில் அறிமுகப்படுத்துறாரு. எல்லாத்தையும் ஸ்டேஜில் அறிமுகப்படுத்துறாரு. எல்லாருக்கும் வந்து உனக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா உடனே உனக்கு ஒரு உதவி செய்கிறார். அது வந்து தேவா சார்ட்ட நான் பார்த்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு லெஜெண்டு சமயத்தில் செய்யலாம் செய்யாமலும் போகலாம், வேலைக்கு வந்தது தானே பரவாயில்லன்னு விடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவங்க ஒரு ஃபேமிலியா அவர் என்கிட்ட சொல்றாரு, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தானேப்பா நம்ம அமெரிக்கா போகிறோம் அப்படின்னாரு. ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறோம்ல, எல்லாம் ஒரே ஃப்ளைட்டில் அப்படி தானே, ஒரு ஒரு 10 பேர் மட்டும் வேற ஃப்ளைட், நம்ம எல்லாரும் ஒன்றா போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கும் வந்து அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ லைஃப்பில் வந்து அவர் வந்து யதார்த்தமான வாழ்க்கை என்னவோ அதை கரெக்டாக வாழ்றாருன்னு சொல்லலாம். அவருடைய ஆன்மீகம், நீங்களும் ஆன்மீகவாதி, அவரும் ஒரு ஆன்மீகம். ஸோ அவரு வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இருக்குங்க, மேல்மருவத்தூருடைய அந்த பயங்கரமான டிவோட்டி, அம்மாவுடைய டிவோட்டி அவரு. ஸோ அதனால வந்து இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஷோவுடைய ரிகர்சல் போதும் பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பார், ஒவ்வொரு ஷோவையுமே பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பார். ஒவ்வொரு தடவையும் அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோலாம் வச்சு விளக்கேற்றி கும்பிட்டுட்டு அப்படி தான் ஆரம்பிப்பார். ஸோ அந்த அப்புறம் முதல் பாடலும் வந்து ஒரு அம்மா பாடல் ஒன்று பாடுவார், பாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சினிமா பாடல் எல்லாமே ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, மேடைக்கு வந்த உடனே முதல்ல பாட்டுக்கு முன்னாடியில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிப்பார். அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு, அங்கே யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிப்பார். அதாவது தம்பி நான் எதுவும் மறந்துலையே, எதுவும் விட்டுலையே அப்படின்னுவார். அப்படியெல்லாம் இன்னைக்கு ஒருத்தர், அதான் சொன்னேன், இந்த ஏஜுக்கு மேலே ஒருத்தர் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருடைய ஃபீல்டுக்கு நீங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு யாரும் கேட்கவும் இல்லை. ஆனாலுமே அவரு ஒரு நேர்த்தியான மனிதர். அதே மாதிரி நான் மேடையில் சொன்னேன், எல்லாரையும் வந்து ஐயான்னு கூப்பிட்டுருக்கேன், சார்னு கூப்பிட்டுருக்கேன், அவரை மட்டும் அப்பான்னு கூப்பிடுவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் அப்பான்னு கூப்பிட்டது உங்களை தான். ஏன் இவர் அப்பான்னு கூப்பிட்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு எங்கள் அப்பா எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு வந்ததை வந்து நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப உணர்றணும். அது மாதிரி அவர் கஷ்டப்பட்டு வந்ததையும் உணர்றேன். ரெண்டாவது அவர் ஒரு பெரிய மாடரேட்டரா நம்மகிட்ட சொல்லும்போது இப்படிலாம் நடந்துக்கணும், இப்படிலாம் இருக்கேன்னு சொல்றது இருக்குல்ல, அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயமே நிறையா இருக்கு. சரி நம்ம வந்து நடுவில் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தேவா சார் மியூசிக்கு அப்படின்னோடனே அது ஒரு செகண்டரியாக நினச்சி விட்டுட்டோம். நிறையா வந்து அப்படியே ஓகே சார், எல்லாம் தேவா சார் மியூசிக் தான் சார், தேவா பண்ணியிருக்காரு அப்படின்னு விட்டோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவருடைய மியூசிக் நாலேஜ் என்ன, அதே சமயத்தில் அவர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையான மனிதர். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, முதல் ஷோ இங்கே பண்ணும்போது இல்லை, பிளாக் ஷீப் பண்ணாங்க. அந்த முதல் ஷோ வந்து அவருடைய பர்த்டேவை முன்னிட்டு பண்ணுறப்போ 2021, 22 பண்ணாங்க. அது பண்ணும்போது இல்லை, ரஜினி சார் வந்தார். ரஜினி சார் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் ஒரு பெரிய பப்ளிசிட்டி எல்லாம் பண்ண மாட்டார். அவர் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஷோவுக்கு போய் அவரை இன்வைட் பண்ணும்போது அதை அவர் மேடையில் சொல்கிறார். இன்வைட் பண்ணும்போது ரஜினி சார் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். தேவா சார் கிளம்பிட்டாரு. கிளம்பணும் மறுபடியும் ஃபோன் பண்ணி, நான் வர்றேன்னு சொல்லி நீங்கள் பப்ளிசிட்டி கொடுங்க அப்படின்னாராம். 100% வரேன் அப்படின்னு 100% வந்துட்டார். ஸோ என்னன்னா, ரஜினி சாருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆசை, ஆத்ம திருப்திங்கிற மாதிரி தேவா சாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இந்த தடவை போயிட்டு அதே மாதிரி போஸ்டர் கொடுத்தாங்க. தேவா சாரோட பேசினாரு, எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த போஸ்டர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாடி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், இது வச்சுக்கணும்னு அவசியமே இல்லையே, ஆனால் என்னென்னா நல்லா பண்ணுங்க, நல்லா தேவா சார் இப்போ ஷோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பிடிச்சிருக்குன்னா அது காரணம்னா, அவர் எப்படி எளிமையான மனிதரோ யதார்த்தமாக இருக்காரோ அதே மாதிரி இவரும் இருக்காருன்னு அர்த்தம். இட்ஸ் அ குட் சோல் அப்படின்னு வாங்க இல்லையா. ஸோ ஒரு நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதர் அப்படிங்கும்போது அந்த ஒரு டச் தான் அவங்க 2 பேருக்கும்.
ஸோ அதில் ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்லை. தேவா சார் எத்தனை மியூசிக் பண்ணியிருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட படங்கள், அந்த டைட்டில் கார்டு கொடுத்ததும் சரி, அதுக்கப்புறம் அந்த 3 படம் 3 படம் தான், அண்ணாமலை, பாஷா, அருணாச்சலம். இந்த 3 படத்துலேயே வந்து அவருக்கான ஒரு முத்திரையை பதிச்சு அவர் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சவர் வந்து தேவா சார். கண்டிப்பா. ஏதாவது ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேசும்போது சொல்லியிருக்காரு சார்? ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் ரீசெண்டாக ஒரு தடவை கேட்டேன். அதாவது என்னன்னா, இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு பாட்டு பாடுறாரு இல்லையா, சந்தோஷ் நாராயணன் பாடுறாரு, ஜிவி பிரகாஷ் பாடியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. சமீபத்திலோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஜிவி பிரகாஷ் வந்து அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணாராம். பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது இவர் பாடிட்டே இருக்கும்போது அவர் மேக்கப்போட வந்திருக்காரு ஜிவி பிரகாஷ். அவர் ஏதோ படம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு, அந்த சமயத்தில் மேக்கப்போட வந்திருக்காரு. வந்தோடனே ஓகே அங்கிள் டேக் ஓகே அப்படின்னாராம். தம்பி நீ அவசரமா போகணுங்கிறதுக்காக டேக் ஓகே சொல்லாதப்பா, நான் நல்லா பாடுறேனான்னு சொல்லுப்பா, நான் நல்லா பாடலன்னா திருப்பி பாடணும். பயங்கர கான்சியஸாக இருப்பான். அதான் இன்னொருத்தரோட மியூசிக்கில் பாடும்போது அதுவும் எனக்கு அது ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க மியூசிக்கில் நம்ம பாடும்போது அதை தப்பாக பாடிடக்கூடாதுல்ல அப்படின்னுவாரு. அது வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக. அது மாதிரி அவர் சொன்னார், ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து இல்லை தடைகள்ங்கிறது அப்பப்போ இருந்தாலும் இல்லை, ஒன்ஸ் ஃபார் ஆல் அது செட் ஆகிடுச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தடையே வராதுன்னுவாங்கல்ல. அது மாதிரி ஒன்று சொன்னார். ரஹ்மான் சார் மியூசிக்கில் வந்து பாடினேன், திடீர்னு ஆடியோ லான்ச்சில் கூப்பிட்டு அந்த பாட்டை நீங்கள் ஒரு 2 வரி பாடணும் அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி எனக்கு பயங்கரமான இருமல் கண்ணில் கண்டினியூஸாக வந்ததுப்பா. ஸ்டேஜ் ஏறி பாடுறேன், ஒரு தடவை இருமல் வரல அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொன்னார், அதுதான்ப்பா, அதுதான் அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் அப்படின்னாரு. அது உண்மை. ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருமல். அவர் சொல்றாரு, கீழே இறங்கி வந்தோன்னே பயங்கரமாக இருமல். அவர் சொல்றாரு. ஆனால் எனக்கு அது சொல்லும்போது எனக்கு அவர் ரொம்ப, அதாவது என்னன்னா, ஒரு குழந்தைத்தனம் மாறாத ஒரு மனிதர். எந்த ஒரு பெரிய லெஜெண்டும் ஏன் அவங்க லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு வார்த்தையில் சொல்லுவேன், பிகாஸ் அவங்களோட சைல்டிஷ்னஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த சைல்டிஷ்னஸ் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்க ஒரு பெரிய உயரத்துக்கு போவாங்க. மைண்டு ஃபுல்லாகவே வேற ஏதோ ஒன்று, அந்த சைல்டிஷ்னஸ்லாம் இல்லாமல் ஒரு 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 போர்வையிலேயே நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அந்த உயரத்தை நீங்கள் தொட முடியாதுன்னு. இதுதான் உண்மை. அந்த சைல்டிஷ்னஸ் வந்து நம்ம பார்க்குற ஒவ்வொரு லெஜெண்டையும் ஒன்று ஒன்று இருக்கும். அதில் தேவா சார்ட்ட இருந்தது வந்து அந்த உண்மையாக பேசுறதுன்னுவாங்கல்ல, நடந்ததே நடந்தபடியாக உண்மையாக பேசுறது. இப்போது நான் சொல்கிறேன், ராஜா சார் ஒரு பக்கம், ரகுமான் சார் ஒரு பக்கம். இதை நான் சொன்னால் பரவாயில்ல, அவரோட இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்காரு, ஒரு பக்கம் ராஜா சார் ஒரு பக்கம் ரகுமான் இருக்கும்போது நடுவில் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுங்கிறதே அப்படிங்கும்போது நான் யோசிக்கிறேன், எப்படிங்க அதை சொல்கிறாரு அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் எதுக்கு அவங்க பேர்லாம் சொல்லணும்னு நினைப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. தேவா சார் வந்து சச் அ டவுன் டு எர்த் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சரியான பர்சன். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் பேசும்போது கூட அவரோட ஷோ போயிருக்காரு, 4 ஷோ கொடுப்பார் போல இருக்கு, அதனால அந்த தம்பி பேசுன்னு நினைப்பாங்க. அவர் எனக்கு ஷோ கொடுக்கலனாலும் இல்லை, கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, நான் பழகின அந்த 1.5 மாசத்துல யார் அந்த தேவா சார்னு பார்த்த வரைக்கும் நான் தெரிஞ்சிட்ட விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், நீ இதை வந்து இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் அவங்க தேவா சாரோட பழகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க எல்லாரும் இதே வார்த்தையை திருப்பி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதில் மாற்றமே இருக்காது. ஷோஸ் தாண்டி வெளியே போகும்பொழுது அண்ட் அவுட் ஆஃப் தி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எப்படி இருப்பார், எப்படி இருக்கும் வெளியே? ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஒரு தடவை என்கிட்ட வந்து இது வரைக்கும் தேவா சார் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் பார்த்தாரு. ஒரு நாள் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீனில் வந்தார். ஆமாம், அந்த ஃபோட்டோ நானும் பார்த்துருக்கேன். அதை வந்து அந்த ஃபோட்டோ நான் தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு சொன்னேன், செம்மையாக இருக்கு, ஸ்டைலாக இருக்கா அப்படின்னு. அவர் வந்து நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அட்டையர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து நான் கேட்டேன் அவரை, நீங்கள் என்ன அமெரிக்கா போனதுனால கேட்பாங்கல்ல பொதுவாக, ஏதாவது வாங்கணுமா ஏதாவது பண்ணணுமா. அவர் சொன்னார், எனக்கு பேனானா ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னாரு. சூப்பராக எழுதுவார் அவர், கையெழுத்து. இவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஒரு நாள் நான் வந்து ஒரு ஷோவுக்கு வந்து அவர் முன்னாடி போயிட்டு ஹாலில் எல்லாம் செட்டில் ஆகி அந்த ஒரு க்ரீன் ரூமில் உட்காந்துட்டாரு. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். லேட்டாக போனோன்னா எங்கன்னு பார்த்தேன், தம்பி தொழில் பக்தி வேணாம் அப்படின்னாரு. சுருக்குனுச்சு. அன்னையிலேருந்து அவர் போகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நான் போயிடுவேன். ஏன்னா அது வந்து யார் இந்த வார்த்தையை கேட்க முடியும் அப்படின்னா, ரொம்ப நேர்த்தியாக வர்றவங்க மட்டும்தான் அதை கேட்க முடியும். கண்டிப்பாக கரெக்டான டைம் கீப்பப் பண்ணுறது, கரெக்டாக அதை வந்து எழுதி செய்கிறது. அந்த பேப்பர் எடுப்பார், அதவன் இந்த பாட்டுக்கு இதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு அழகாக எழுதுவார். அவ்வளோ அழகாக எழுதுவார். அந்த ஸ்பான்சர்லாம் வந்து அவங்கள
ஜாலிப்படுத்தணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டில் இந்த லைனை மட்டும் மாற்றிக்கவா அப்படின்னுவார். சூப்பராக பண்ணுவார். அதனால் அவர் வந்து வெளியில் போய் எனக்கு தெரிஞ்சு விரும்பி கேட்ட ஒரே விஷயம் பேனா மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய அமெரிக்காவில் என்னென்னவோ இருக்குது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் தான் கிடைக்குமாமே அப்படின்னு இருக்கலாம். அவர் பெரிய ஒரு இசையமைப்பாளர், எனக்கு ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இது வேணும் எது வேணாலும் கேட்டிருக்கலாம். பேனா வேணும்ப்பா, நல்ல பேனா எழுதணும் அப்படின்னாரு. இவ்வளவுதான், வேற அது மட்டும் தான் எனக்கு வாங்கணும்னு ஆசைனாரு, வாங்கினார். ஸோ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஆசை அதிகமாக இல்லாத ஒரு மனிதர், தன் தேவை என்னங்கிறது தெரிஞ்ச ஒரு மனிதர். ரெண்டாவது ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய மனிதர். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துலயும் வந்து இதுதான் வேணும், அதான் அது போரும்ப்பா, அது போறோம், அது போறோம், அவ்வளோ இருக்கா, அது போறோம் அப்படின்னு. அது மாதிரிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. இன்னைக்கெல்லாம் வரவங்க வந்து இல்லை எனக்கு அந்த கார் வந்துதா, எனக்கு வந்து இந்த சாப்பாடு தான் வேணும், அது இந்த ஹோட்டல்ல இருந்து தான் வேணும் அப்படின்னு இப்போ இருக்கிற சில ஆர்டிஸ்ட், இப்போ வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் கூட நிறைய பேர் கேட்டு நான் பார்த்துருக்கேன். எனக்கு நானே கேள்வி இல்லையா, அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் இவரில் தம்பி நம்ம ஒன்றா கீழே இறங்கி போய் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னாரு. இல்லைப்பா சாப்பாடு இங்கே வருது, சரி 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 வருதுன்னா சரி, இல்லைன்னா சும்மா கூட கடைக்கு போகலாம்ப்பா, நடந்து கூட போகலாம் அப்படின்னாரு. ஸோ என்னன்னா, இது வந்து ஒரு ரஜினி சாருக்கு மியூசிக் பண்ண ஒருத்தர்னு வெளில பிரம்மாண்டமாக பார்க்கும்போது இல்லை, அவர் இவ்வளோ எளிமையாக இருக்காரா அப்படிங்கிறது தான் ஒரு எளிமையானா என்னென்ன யதார்த்தமா, எளிமைங்கிறத வார்த்தையை விட யதார்த்தமாக இருக்காரு. லைஃப்னா அவ்வளோதான். யூ மே பி எ பிக் மியூசிக் டைரக்டர், யூ மே பி எ பிக் டைரக்டர், யூ மே பி எ சூப்பர் ஸ்டார். ஆனால் இன்னைக்கு காலைல என்ன டிஃபன்னா கையால் எடுத்து இப்படி தான் சாப்பிடணும் இல்லை, அதை நம்ம உணரணும்னுவாங்க. அதான் நான் ஒரு சமீபத்தில் ஒன்று சொன்னேன், சார் என்கிட்ட BMW இருக்குது, என்கிட்ட வந்து ஆடி இருக்குது, என்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, எது இருந்தாலும் நீ உட்கார்ற சீட்டு மட்டும்தான் உனக்கு சொந்தம். நீ கார் வாங்கிட்டேங்கிறதுனால உன் காலை தூக்கி 2வது சீட்ல வைக்க முடியாது இல்லையா. நான் வண்டி ஓட்டுறேன், என் காலை இந்த பக்கம் வச்சுப்பேன், ஏன்னா இது என் கார் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால வந்து நீ உட்கார்ற சீட்டு மட்டும்தான் உனக்கு சொந்தம். அது மாதிரி அவர் வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு இந்த ஸ்டேஜ்ல அவர் சொன்ன ஏதாவது ஒரு பாடல் பிறந்த கதை அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அவர் சொன்னது அது நிறைய சொன்னாரு. அதுல விஜய் சாரை ஃபர்ஸ்ட் பாட வச்சது அவர் தானே. ஆமா, அந்த ரசிகன் ஒரு படத்துல அவர் தான் அந்த பொம்பாய் செட்டின்னு ஒரு பாட்டு வந்து அதான் ஃபர்ஸ்ட் பாட்டு. அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாட வச்சது. அதை பத்தி சொன்னாரு. முதல் முறையா இன்னைக்கு பாட வச்சேன், இன்னைக்கு கோட் வரைக்கும் விஜய் வந்து நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் பண்ணது அப்படின் போது கவுண்டமணி சாருக்கு ஒன்று சொன்னார். அந்த சூரியன் படத்தில் வந்தது. அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுல் பிஜிஎம்மா 3.5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி தூக்கிட்டாங்களாம். இவர் கரெக்டாக அந்த சீன் வந்தோட சீன் பார்த்துட்டு இந்த சீனுக்கு வேணால் இந்த மாதிரி போடலாம், அவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீனை சொன்னோன்னா அதுக்கு மட்டும் அந்த பிட்டு அந்த இது போட்டாராம், காந்த கண்ணடிக்கு உன்னை மினிஸ்ட்ரி இடம் பார்க்குறதுனால. அதை வந்து அந்த அந்த சின்ன இதை வந்து பண்ணேன். அது ஆக்சுவலாக 3.5 நிமிஷம். அது வந்து ஒரு பெரிய சவுண்ட் பிட்டாக பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பிஜிஎம்ஸ்லாம் இப்போ ஸ்டேஜஸ்ல ப்ளே பண்ணுறாங்கல்ல? ஆமாம், அது அந்த கவுண்டமணி சார் பிஜிஎம் வந்து ஸ்டேஜில் ப்ளே பண்ணி காமிச்சாரு. சூப்பர் ஸ்டார் பிஜிஎம் வந்து போட்டோன்னே எல்லாரும் ஒன்ஸ் மோர், நீங்கள் ஒன்ஸ் மோர் கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா, இதோ ஒன்ஸ் மோர் அப்படின்னார். ஸோ அதுவும் அந்த ஒரிஜினலாகவே அதில் வந்து அந்த ட்ரம்பட் வாட்சர் வந்து வந்தார். ஓகே, அவர் இருந்தார். ஸோ அதனால் விஜின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொன்னார். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அந்த ரிதம் வாட்சவங்க வந்து நம்ம டோலக் ஸ்ரீதர், அதுக்கப்புறம் ரஃபி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் சொன்னார். இவங்க தான் அந்த ஒரிஜினலாக அந்த இது வாசிச்சது, பீஸ் வாசிச்சது அப்படின்னு சொல்லி. ஃப்ளூட்ல சசின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் நிறைய பேர். ஸோ அவர் அந்த என்கரேஜ் பண்ணுற விதம் தான் வச்சுங்களேன், ஒவ்வொருத்தரையும் என்கரேஜ் பண்ணுற விதம். ஸோ தன கூட இருக்க அந்த கோரஸ் பார்ட்டில் ஒரு சிங்கர்ஸ் இருக்காங்க, வேலு, அப்புறம் அக்ஷயா, அதுக்கப்புறம் ஸ்ருதி, அவங்களுக்குலாம் ஒரு பாடல் கொடுத்து, வேலு சமீபத்தில் இவர் தான் கோட் படத்தில் மட்ட பாட்டுலலாம் இவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கைண்ட்னஸ் இருக்குல்ல, அந்த கைண்ட்னஸ் ரொம்ப அவருடைய படமும் கிடையாது, அவர் மியூசிக் டைரக்டர் யாருமே கிடையாது. அதான் அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, அடுத்த பாட்டு கருகரு கற்பை லியோ படத்துலன்னு சொல்றியா அப்படின்னு. நான் என்ன சொல்லு அப்படின்னாரா, நான் லியோ படத்துல இருந்து கருகரு கற்பை சொல்லிட்டு நான் அதவன் அப்படின்னாரா, லியோ படத்துல இருந்தா அந்த பாட்டு அப்படின்னா. அப்புறம் அவர் சொல்றாரு, அது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, அன்னைக்கு நான் போட்ட பாட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து இன்னைக்கு விஜய் வந்து பாட்டு, அது ஃபுல்லா டான்ஸ்லாம் ஆடுறாங்க அப்படிங்க. ஸோ மக்கள் மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நிறைய பேர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தேவா சார் பாட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கச்சக்கமான பாட்டு வந்து அவர் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்து வர படங்கள்ல கூட நிறைய பண்ண போறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அவர் வந்து என்னன்னா அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு.
ஹி இஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி. பரவாயில்ல, என்னோட பாட்டு யூஸ் பண்ண. வாழை படத்தில் அவர் யூஸ் பண்ணதுக்கு மாரி செல்வராஜ் வந்து நன்றி ஃபஸ்ட்டு போட்டிருப்பாரு. நன்றி தெரிவித்ததுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு அண்ணா நீங்கள் படம் ஒரு தடவை பார்க்கணுன்னு அவர் போய் பார்த்துட்டு வந்தார். தியேட்டரில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ஸோ டிடன்ட் கொஸ்டின் ஃபார் தட், நம்ம ஏன் என்னோட பாட்டை யூஸ் பண்ணி அப்படிங்கிற அந்த கொஸ்டின்லாம் அவர் கேட்கல. அந்த அளவுக்கு அவர் வந்து வெரி ஹாப்பி. நிறைய மியூசிஷியன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எம்எஸ்விக்கு பிறகு அந்த ஒரு ஒரு குழந்தைத்தனத்தோட இருக்கக்கூடிய தேவா சார் தான் அப்படி. ஆமாம், எம்எஸ்வி தான் பேர் வச்சார், தேனிசை தென்றல் தேவா. அவருடைய பாடல்கள், ஒரு சில பாடல்கள் பாட முடியும்? அவருடைய பாடல்கள் வந்து தேவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த கிழக்கு கரை அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த பாட்டு. எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அறுக்கிற குறுக்கலை இவளுக்கு எட சொல்ல எவதான், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசமாம எனக்காக பாட்டு படிச்சா, அம்மாடியோ. இந்த பாட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பஞ்சு மிட்டாய் சேலை கட்டில. அதில் வந்து என்னன்னா, மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து பாடல்கள் ஏராளமான பாடல்கள் பாடியிருந்தாலும் இந்த பாட்டில் வந்து அந்த நடுவில் பண்ண அந்த கிமிக்ஸ்லாம் இருக்கும். அடியும் அடி ஆத்தி அப்படின்னு. ஸோ அந்த கிமிக்கெல்லாம் வந்து இந்த பாட்டில் செம்மையாக இருக்கும். ஆனால் நெப்போலியன் சாருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சாங் அது, அந்த டான்ஸு. ஸோ அதனால் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா உள்ள. ஸோ இந்த பாட்டு எனக்கு ஸ்டேஜில் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ 2-3 ஸ்டேஜில் இந்த பாட்டும், அதுக்கப்புறம் வந்து விஜய் சாரோட தேவாங்கிற படத்தில் வந்து ஐயோ அல்ல மேலு ஆவின் பசும் பால் தொட்டு புட்ட கொட்டி புடும் தேழு எப்பா அப்படின்னு இந்த பாட்டு, இது ரெண்டும் வந்து பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து தேவா சார். என்ன சொல்லுவார் சார் நீங்க பாடினா? பஞ்சு மிட்டாய் பாடும்போது பாடி முடிச்சுட்டு, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறோம். ஐ திங்க் அது எங்க கலிஃபோர்னியாவில் பாடி முடிச்சோன்னா உடனே வந்து தேவா சார் வந்து அதவன் செமையா பாடுறியப்பா, அப்படியே மலேசியா வாசுதேவனுடைய குரல் அடினார். நன்றி பாடி. ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா மனசார ஒரு பாராட்டு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் இல்லை, இதை பாடும்போது விஜய் பாட்டு பாடும்போது விஜய் வாய்ஸ்ல பாடுறேன், எப்படிப்பா விஜய் மாதிரியே பாடுறேன். அதை மக்களுக்கு நாம செய்யற ஒரு விஷயத்த நானே நல்லா இருக்குன்னு சொல்றதை விட இன்னொருத்தர் பாராட்டுறதுங்கிறது ஒரு கலைஞனுக்கு முக்கியமான விஷயம். அந்த நேரத்துல அவர் வந்து நல்லா பாடினப்பா அப்படின்னு சொல்லலாம். நாம மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் அதை ட்ரை பண்ணி பாடியிருக்கோங்கிறத அங்கீகாரம் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துறது இருக்குல்ல, அது தேவா சார். ஸோ அது எவ்வளோ கரெக்டாக அதை செஞ்ச போது அந்த கூட இருக்கிற கலைஞனுக்கும் அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவரும் வந்து ஒரு ஆத்ம திருப்தியோடு அதை செய்கிறாரு. அதெல்லாம் கிரேட். ரொம்ப ஒரு அன்புபூர்வமான மனிதன் தான் சொல்லணும். ரொம்ப நிறைய அனுபவம் ஜாஸ்தி. அவர் அதே மாதிரி அதான் சொன்னார், நிறைய இழந்தது ஜாஸ்தி, நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்து. ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கா அவருக்கு? அவருக்கு அங்கீகாரம் இல்லைங்கிறதே கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். நீங்க இப்போ நாம தவற விட்டுட்டோம். அங்கீகாரம்ங்கிறது என்னன்னா நாம தவற விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். அந்த சமயத்துல பெருசா பாராட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். இப்ப இத்தனை காலங்கள் கடந்து ஒரு விஷயம் வந்து அவரை பத்தி எல்லாரும் பேசுறோம் அப்படின்னா இப்ப அதுக்கு பேர் தான் அங்கீகாரம். அவருக்கு எதுக்கு அங்கீகாரம்? அவரு பண்ண பாடல்களும் அதான் சொன்னேன், சூப்பர் ஸ்டார் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் அவர் சொல்றது என்னன்னா பாஷா அப்படின்னுவாரு. அந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் சாங் கொடுத்துருக்காரு, மியூசிக் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன அங்கீகாரம்? தனி அங்கீகாரம் என்ன? எந்த காலத்துலயும் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை யாராலுமே மறுக்க முடியாது. அது மக்கள் மனசுல என்னைக்குமே இருக்கும். தேவா தான். கண்டிப்பா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடின்னு ஒரு பாட்டுல அந்த ஒரு நாள் மார்கழி மாசம் அவ வீட்டு முன்னால அப்படின்னு அது பாடும்போது அவ என்ன தொட்டா அப்படின்னா என்னை கூப்பிட்டாரு, நீ தான் என்னை கேட்குற சரியா, நான் மயக்க நான் அவளை தொடலை அப்படின்னோடனே போங்கண்ணே அதை நீ சொல்லணும். அப்படி சொல்லணும்னா உடனே கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னாரு. அவருடைய வாய்ஸு இமிட்டேட் பண்ண முடியாத ஒரு வாய்ஸும் கூட, ஒரு கரகரத்த ஒரு வாய்ஸ். அதை சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீங்க வேணா கேட்டு பாருங்க, நான் பாடுறது ரவுடி பாடின மாதிரியே, நான் பாடினது ரவுடி பாடின மாதிரியே இருக்கும். ஆனா பாருங்க அந்த பாட்டை தான் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலா என்னன்னா அவர் சொன்னார், அவரு
எங்கேயாவது நான் பேசுறதுக்கு பாரபரியாசம் இருக்காப்பா, அதுக்கு ஒரு இதாக இருக்காப்பா, அப்படிதானே இருக்கு அப்படின்னாரா. இல்லை நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ என்னன்னா அவருடைய வாய்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கரகரத்த ஒரு வாய்ஸ். ஆனால் அதே சமயத்தில் அந்த இதெல்லாம் இந்த பாட்டு பாடும்போது சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா, சல்லோமியா சல்லோமியா. ஸோ இந்த பாட்டு இது கேட்கும் போதே இல்லை, அவர் என்னன்னா ஒரு ஹீரோ பிரசாந்த், கரண், வெள்ளை வெள்ளையன்னு 2 பேர் பாட்டு பாடும் போது இல்லை சுண்ட கஞ்சி சோறுடா. நான் சொன்னேன் சார் எப்படி சார் பாத்தியா ரவுடி வாய்ஸ். ஸோ என்னன்னா அந்த அதுவும் ஒரு யதார்த்தம் தான். யார் சொல்லுவா அதை? என் வாய்ஸ் இப்படிதான் இருக்கு பார்த்தேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறது யார்? இதை நான் அவரு என்கிட்ட சொன்னதை கூட சொல்லல, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்றாரு எங்கேயாவது கேட்க முடியுமா. ஸோ அந்த அளவுக்கு அதே மாதிரி அதை ஸ்டேஜில் வந்து பயங்கரமா இதெல்லாம் சொன்னார். அந்த அந்தோனி அல்போன்ஸ், யாருன்னு அந்த அந்தோனி அல்போன்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் என் கூட கானா பாடும்போது வாசிச்சவங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸ் டின்னர். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்பப்போ ரிமெம்பர் பண்ணுவேன். நான் என்ன கேட்டேன், அண்ணா நகர் ஆண்டாள்னே அதவா கொத்துடுறியே அப்படின்னாரு. அதெல்லாம் ஸ்டேஜில். ஸோ அந்த அளவுக்கு அதில் ஒரு காமெடியாக நகைச்சுவையாக நிறையா பேசுறதெல்லாம் தேவா சார் தான். உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா உங்களோட பயணிச்ச அந்த நாட்கள், என்னால் மறக்க முடியாத நாட்கள். இன்னும் மென்மேலும் ஏகப்பட்ட ஷோஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. இனிதான் மக்கள் உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களுடைய இசை எப்படி இருக்குது, முக்கியமாக சொல்லணும்னா ஒவ்வொரு ஷோலையும் எல்லாரும் எழுந்து நின்று டான்ஸ் ஆடினாங்க. இனி இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் எழுந்து நின்று உற்சாகமாக டான்ஸ் ஆடி தங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஷோனா அது தேனிசை தென்றல் தேவாவுடைய நிகழ்ச்சியாக தான் இருக்க முடியும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் மகிழ்ச்சியோடு இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசைப்பா. ரொம்ப நன்றி. எங்களுடைய சார்பாகவும் தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான ஒரு இன்டர்வியூ, உணர்வு பூர்வமான இன்டர்வியூ. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஆதான் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு. ஏன்னா ஒரு மனிதரை பற்றி வெளியில் தெரியணும்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு ஊடகம் வேணும். அந்த ஊடகமாக நீங்கள் ஆதான் மீடியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.